உயிரில் கலந்த உதிரம் நீயாடா கதையின் 8வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் பட்சத்தில் பிரியாவும் கயலும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தையே தீட்டியிருந்தனர். கயலும் திருமணம் நடக்காது என்ற எண்ணத்தில் பிரியா கூறும் அனைத்திற்கும் சரி சரி என்று தலையாட்டி கொண்டும் திட்டம் போட்டுக்கொண்டும் இருந்தாள். காலை 10 மணி ஆகியிருக்க பிரியா அவளது தாயை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். வீட்டினுள் நுழைந்த கமலா, என்ன நீ எங்க வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்க எல்லாம் வரமாட்டீங்க, அவ்வளவு நாங்க குறைஞ்சவங்களா ஆகிட்டோம் போல, உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க தங்குவீங்க, பொண்ணும் எடுப்பீங்க என்று கூறவும், ஏய் என்ன சண்டை போடுறதுக்கு தான் என் வீட்டு பக்கம் வந்தியா என்று தனது தங்கையிடம் மீனாட்சி கேட்க, எம்மா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதும்மா, நான் அண்ணன் கூப்பிட்டதுனால தான் வந்தேன், இல்லைன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் என்று கூறிய கமலா வெளியே சென்று வாசற்படியில் அமர்ந்து கொண்டாள். ஏம்மா உனக்கு சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்கு சண்டை போடுற, நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாமே தன்னாலே தான் நடக்க போகுது, நீ ஏன் அழுதுட்ருக்க, இப்போ சும்மா இரு, உன் மக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நமக்கு தான் ஒரு ஆடு சிக்கிருக்கே, அது தலையை ஆட்ட ஆட்ட நமக்கு கொண்டாட்டம்தான் என்று பிரியா கூற, என்னடி சொல்ற, அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லலை, எனக்கு ஒன்றுமே புரியலையடி, நீ சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு, இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நம்ம ரேஞ்சே தனி என்று சொல்லியவள், நீ சண்டை போடாம உள்ள வந்து சாதாரணம் பேசு, அப்பந்தான் எல்லாரையும் நம்ம வலையில சிக்க வைக்க முடியும் என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் நேரே மீனாட்சியிடம் சென்று, சாரி பெரியம்மா, அம்மா ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு, அம்மா கயலுங்க பட்டு எடுக்க போறதா கூப்பிட்டுட்டு என்ன பண்றா என்று சொல்லிக்கொண்டே கயலின் அறையில் நுழைய மீனாட்சி முகத்தை சுளித்து கொண்டு பார்வதி அண்ணியிடம் சென்று அமர்ந்து கொண்டாள். உள்ளே கயல் சேலை கட்டி கொண்டிருக்க, இவளுக்கு எதுக்கு இப்போ இந்த மேக்கப்பு சரியில்லையே என்று மனதில் சொல்லிக்கொண்டே, என்ன கயல் சாரியெல்லாம் கட்டி மேக்கப்லாம் போட்டு செம க்யூட்டாக இருக்கியே என்று சொல்ல, வா பிரியா, இது அர்ஜுன் எனக்கு எடுத்து கொடுத்த புடவை, இந்த புடவையை பார்த்ததும் அர்ஜுன் ஞாபகம் வந்துடுச்சு, அதான் இதே கட்டிட்டு வரலாம்னு எடுத்தேன், எப்படியும் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை என்று இருவரும் சிரித்து கொள்ள, பிரியாவின் மனதினுள், இந்த புடவையில இவ செம்ம அழகா இருக்கா, இப்படியே வெளியே போனா கண்டிப்பா எல்லாரும் ஐயோ செல்லம் தங்கம்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க, செல்லியத்தான் பார்த்தா கண்டிப்பா ஏதாச்சும் சொல்லுவான், இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவள் மேஜையின் அருகே இருக்கும் கலர் பெயிண்ட் குப்பியை தன் கையிலே எடுத்தபடி கயலை லேசாக நோட்டமிட்டவள், அவள் திரும்பி நிற்பதை கவனித்து கொண்டு கயலின் பின்பக்க சேலையில் சாயத்தை ஊற்றிவிட்டு மறுபடியும் மேஜையிலே வைத்தவள். ஒரு 10 நிமிடங்கள் கழித்து சாயம் காய்ந்திருக்க, கயலு கொஞ்சம் திரும்பு, உன் புடவையில என்ன ஒரே சாயமா இருக்கு, புடவைய எங்க வச்சிருந்த, எப்படி வந்து என்று எதுவும் தனக்கு தெரியாத விதத்தில் நடித்து கொண்டிருந்தாள். என்ன சாயம் பிரியா, எங்க எங்க என்று தனது விழிகளை முழுவதும் திறந்து கேட்டபடியே அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்க, பிரியா பின்பக்க புடவை புறத்தை பிடித்தபடியே அவளிடம் காட்ட, ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டாள் கயல். கண்களிலிருந்து மளமளவென கண்ணீர் வடிய, இதை பார்த்து ஒரு கேவலமான ஜென்மம் தன் மனதிற்குள்ளே சிரித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு தானே தடவையா நீங்க கொடுத்த புடவைய கட்டினேன், நீங்க என்ன விட்டு தூரமா போனது மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் எடுக்கிறீங்களே என்று அவளது கணவனை நினைத்து மேலே பார்த்து பேசி கொண்டிருக்க, கயல் ஒன்றும் இல்லை அழாத, என்ன துவைச்சா போயிரும் என்று சொல்லிக்கொண்டே அவளது அழுகையை ரசித்து கொண்டிருந்தாள் பிரியா. வெளியில் கயலு கயலு என்று பார்வதி அத்தை அழைக்க, அங்க பாரு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீயும் சீக்கிரமா கிளம்பு, அவங்க உள்ள வந்து நீ அழுறத பார்த்தா என்னன்னு கேட்டு அதுக்கு இப்போ ஒரு பெரிய விளக்கம் வேற கொடுத்து வெளியே போகிற நேரம் பார்த்து இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் கடைக்கு போறதே தடை பண்ணிடுவாங்க, ப்ளீஸ் கயல் எனக்காக சீக்கிரம் வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா ப்ளீஸ் என்று கூறி வற்புறுத்த, தன்னுடைய காரியமும் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கில் கயல் கண்களில் வழிந்து கொண்ட கண்ணீரோடே கிளம்ப, மீண்டும் கயலின் தாய் அழைக்க, ஒரு சுடிதாரை கையில் எடுத்த பிரியா கயலிடம் கொடுத்துவிட்டு
புடவை கட்ட நேரம் இல்லை கயல், இந்தா சுடிதாரை போட்டுக்கோ என்று மங்கி போன ஒரு சுடிதாரை எடுத்து கொடுக்கவும் அதை வாங்கியவள் ஒரு முறை அதை பார்த்து கொண்டு சரி என்று சொல்லி கிளம்பி இருவரும் வெளியில் வர, என்னடி சுடிதாரை போட்டுட்டு வந்திருக்க, புடவை எடுத்து கட்டியிருக்க வேண்டியதானே என்று மீனாட்சி சொல்ல, இருக்கட்டும் மீனா, என் மருமகளுக்கு என்ன போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும், எப்படியும் கடைக்கு தானே போகிறோம், அங்கேயே ஒரு புடவை எடுத்துட்டா போச்சு, வரும்போது என் மருமகளை பார்த்து ஊரே கண் வைக்க போகுது என்று சொல்லி கொண்டிருக்க பிரியாவிற்கும் அவளது தாய் கமலாவிற்கும் வயிறு தீப்பற்றி எரிந்தது. இதனை அடக்கி வைத்தபடியே சிரித்த முகத்தையே வெளிக்காட்டி கொண்டிருந்தாள் பிரியா. அப்புறம் கயல், உனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ, செலியனுக்கும் மதுவுக்குமே எடுக்கணும், நீயும் செலியனும் முதல்ல குட்டியை தூக்கிட்டு முதல்ல நிற்கிற காரில் கிளம்பி போங்க, நாங்கள் அடுத்த காரில் எல்லாரும் வரோம் என்று பார்வதி சொல்லவும் கயல் பிரியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, என்னம்மா என்ன ஆச்சு என்று பார்வதி கேட்க, அப்போ பிரியா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 2வது வாரம், உனக்கு கல்யாணம் ஆனாலும் இப்படி தான் பிரியா பிரியான்னு சொல்வியா, என்னாச்சு உனக்கு, 2 நாள்லையே பிரியா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டானா ஆச்சரியந்தான் என்று மீனாட்சி சொல்ல, ஏன் எங்கள் பிரியா மனசு யாருக்கும் வராது என்று கமலா மகளின் புராணத்தை துவங்க, செலியனும் குட்டியும் உள்ளே வருவதை பார்த்த குமரேசன், அந்தா செலியன் வந்தாச்சு, வாங்க கிளம்புவோம் என்று சொல்லியபடியே கமலாவின் வாயை அடக்கப்பட்டார். என்னம்மா கிளம்பலாமா என்று செலியன் கேட்க, நீங்கள் 2 பேரும் போங்கப்பா, நாங்கள் அடுத்த காரில் வரோம் என்று சொல்ல, கையலை ஒரு பார்வை பார்த்தவன், நீ கிளம்பலையா இப்படி நிற்கிற என்று சொல்லவும் பிரியாவின் முகத்தில் நக்கல் கலந்த சிரிப்பு ஏற்பட்டது. ட்ரெஸ் தான் கொஞ்சம் லுக்கு கம்மியாக இருக்கு, நீ அழகா இருக்க என்று சொல்லி குட்டியை அவளது கையில் ஒப்படைத்து கொண்டு போக, உள்ளே இருந்த கையல் செலியனின் பெற்றோர்களின் மனது குளிர கமலா பிரியாவின் மனம் தீப்பற்றி எரிந்தது. செலியன் வெளியே செல்ல மீனாட்சி கையலின் கையை பிடித்தபடியே வெளியே செல்ல முற்பட பிரியாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் மீனாட்சியின் இழுப்பிற்கு இணங்க செல்ல காரின் முன்பக்க கதவை செலியன் திறந்து வைத்து நின்று கொண்டிருந்தான். உள்ளே அவள் ஏறி அமர இவனும் அவனது இருக்கையில் அமர்ந்து கொண்டு, குட்டி போலாமா செல்லம் என்று கேட்க மது சிரித்து கொண்டிருக்க தனது தாயை பார்த்து கையல்லை சாக தலையை அசைக்க கார் கிளம்பியது. இதை பார்த்து கொண்டிருந்த மீனாட்சிக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் பொங்கிக் கொண்டு வந்தது.